லிவர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், கண்களில் எரிச்சல் இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், பசியே நீங்கள் பெருசாக உணர மாட்டீங்க, நீங்கள் டயத்தை பார்த்து தான் சாப்பிடுவீங்க, பசி உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா லிவர் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்குண்டான ஒரு எளிமையான ஒரு ஜூஸ் ஒன்று சொல்கிறேன், அது கண்டிப்பாக இதை எடுங்க. பிரச்சனை இருக்குது, இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா தொடர்ந்து 3 டேஸ் எடுங்க. இல்லை எனக்கு நல்லா தான் இருக்குது, இன்னும் என் லிவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ஒரு நாள் எடுங்க. மந்த்லி 1 டே எடுத்தால் போதும். இதை நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் எடுத்தால் நல்லது, இல்லைனாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான இது தான். நீங்கள் இது லிவருக்கு மட்டும் இல்லை, இது வந்து உங்களுக்கு கிட்னிக்கும் வேலை செய்யும். சுரக்காய் தான் அது. ஒரு கைப்பிடி அளவு சுரக்காயை கட் பண்ணி லைட்டாக தோல் சீவிட்டு உள்ளே இருக்க அந்த கூழோடு எடுங்க, அந்த சதைப்பற்றோடு எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டுருங்க. போட்டு 2ஐயும் நல்லா அடித்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு ஒரு அரை லெமன் வந்துட்டு புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிகை இந்துப்பு இல்லை பிளாக் சால்ட் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலந்துட்டு சிப்பாக இதை குடிங்க. இதை குடிச்சிட்டிங்கன்னா 1 ஹவருக்கு வேறு எதையும் எடுக்கக்கூடாது. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் 1 ஹவர் இருக்கணும். இதுதான் இது. எம்டி ஸ்டமக் எடுக்கும்போது ரொம்ப நல்லது. நிறைய பேர் காலையில் எம்டி ஸ்டமக் எடுக்க முடியலன்னா நைட் உணவுக்கு அப்புறம் கூட இதை எடுத்துக்கலாம். ஈவினிங்கில் உங்களுக்கு எப்படி டைமோ இது மாதிரி எடுங்க. எடுத்து அடுத்த நாள் பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த அடுத்த நாள்லேயே உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், கண்களில் அந்த குளுமை தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து சைனஸ் இருக்குது அது மாதிரி இருக்கும் கூட எடுக்கலாம். நீங்கள் வந்து என்னென்னா கோல்டு ஆகிடும் அப்படிலாம் பயப்பட, நீங்கள் டே டயத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ இது தொடர்ந்து பண்ணுங்கள், உங்கள் லிவரை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க.